ஐயா வணக்கம். நான் தான் வேட்பாளர். விவசாய சின்னம் வாய்ப்பு போடுங்க, மாற்றி போடுங்க. சிவி ஐயா எம்மா எம்மா உங்களால் தான் நிற்கல, இவ்வளோ இங்கே நிற்கல இல்லை, இங்கே மாற்றி போடுங்க. நிற்க ஊரில் போட்டுக்கலாம். எங்கே நிற்கலாம்? நாகப்பட்டினம் இல்லையா, கீழூர் இல்லையா? ஆ திருத்தமணி சிபி ஐ தானே. இங்கே தான் நிற்கலையே, அவங்களோட நாங்கள் தான் பாட்டாளி. நன்றி 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 நன்றிங்க நன்றிங்க. அண்ணனுக்கு முதல்ல அண்ணனுக்கு முதல்ல அண்ணனுக்கு 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 போய் தம்பி சுட்டுருக்கு. உங்களை காட்டுங்க, போங்க 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 போங்க. ஒன்பது மணிக்கு முடிச்சிங்க. அம்மா பார்த்தேன் அந்த வேட்பாளர்மா விவசாயிச்சுமா வாய்ப்புடுங்கம்மா. இருங்க, நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். எங்கள் அண்ணன் தான். அப்படின்னா அப்படியான நான் எடுக்கிறேன். வீடு இருக்கு. வாழ்த்துக்கள். நானே நீ பரவாயில்லப்பா, நீ பார்த்துக்க, நீ பார்த்துக்க. நான் அண்ணன் கொடுத்துறேன். நான் தான் வேட்பாளர். விவசாயம் நம்ம வாய்ப்புடுங்க, மாற்றி போடுங்க. நன்றிங்க நன்றி நன்றி நன்றி. நான் போடுங்க போடுங்க. நன்றி நன்றி நன்றிக்கா. போகும்போது பார்த்து போயிட்டு வந்துட்டு வணக்கண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே. நன்றி நன்றிண்ணே. வாய் போடுங்கண்ணே, சொல்லுங்க எல்லாத்தையும். நான்லாம் நம்ம பாட்டு நீங்கள் நன்றி 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 நன்றி. நோட் பண்ணுங்கண்ணே, பேசி சரிண்ணே. விவசாயம் நம்ம சின்ன ஒரு மாற்றி போடுங்க. இடும்பாவனம் தெரியுமா? ஆமாம், மாற்றி போடுங்க. உங்கள் பிள்ளைக்கு போடுங்க. சூரியனுக்கும் இலைக்கும் போட்டிங்கன்னா ரெட்டலைக்கும் போட்டியும் மாறாது. எல்லாம் மாறணும் போடுங்க. நம்ம பிள்ளைக்கு போடுங்க, மாற்றி போடுங்க. நன்றிம்மா நன்றிம்மா. சட்டமன்ற தேர்தல் பரப்புரை களத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தேர்தலுக்கான நாட்கள் எண்ணப்படுகிறது. எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டது. பரப்புரைகள் வீரியம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. அதிமுக தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே கொடுத்து விட்டது. அதில் இருக்கக்கூடிய புரட்சிகரமான திட்டம் என்னவென்றால், ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச குளிர்சாதன பெட்டி தருவோம். ஒரு புரட்சிகரமான திட்டம். இன்றைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் மேலும் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். என்ன புரட்சிகரமான திட்டம்னா, இல்லத்தரசி 8000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கூப்பன். அந்த கூப்பனை அரசு கொடுத்துருமா. கொடுத்த பிறகு அந்த கூப்பனை கடையில கொடுத்து, நீங்க இதே குளிர்சாதன பெட்டி இல்ல வாஷிங் மிஷினு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற திட்டம். என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாடு முழுக்க வாழக்கூடிய மக்கள், அந்த மக்கள்ல 26 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கும் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த குடிசை வீட்டை மாடி வீடாக மாற்றுவதற்கு எந்த திட்டமும் இல்லை. இங்க படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்கான எந்த திட்டமும் இல்லை. 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலம், 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியா. இப்பதான் முதல் தலைமுறை பட்டதாரி படிக்க போறேன். முதல் முறையா இப்பதான் படிக்க போறான் ஒரு தலைமுறையிலேயே. அப்ப அவனுக்கு கல்வியை இலவசமா தருவதற்கான எந்த திட்டமும் இல்லை. உலகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா.
இந்த நாட்டில் அதிகப்படியான நோய்கள் வந்து கொண்டிருக்கு. அப்ப மருத்துவத்தை இலவசமா தருவோம், சாமானிய மக்களுக்கும் உயரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும், அதற்கான மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்துவோம் என்பதற்கான எந்த திட்டமும் இல்லை. அப்ப வரக்கூடிய இந்த தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்க வாக்கு செலுத்தினால் எந்த மாற்றம் உருவாக போறதில்லை. இவங்க கொடுத்துக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைங்கிறது முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் உங்களுக்கு வாழ்வியலை உறுதிப்படுத்துவதற்கான திட்டம் இல்லை. உங்கள் வாக்களை பறிக்கிற திட்டம். எதை அறிவிச்சா வாக்கு போடுவாங்க, எதை அறிவிச்சா உங்க வாக்களை பறிக்கலாம்னு முழுக்க முழுக்க வாக்கை குறிவைத்தே திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் இயங்குது. இதற்கு இடையே நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. இங்க திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி, அந்த பக்கம் தாவேகா தனிச்சு நிக்குது. தனிச்சுனா தனித்து விடப்பட்டு தனிச்சு நிக்குது. ஆனா நாம் தமிழர் கட்சி தனித்துவத்தோடு தனித்து நிற்கிறது. நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி 8.2 விழுக்காடு, 8.2 விழுக்காடு வாக்களை கொண்டிருக்கோம். நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருவதாக அறிவித்தால் பாஜக 2000 கோடி கொடுக்கும். உங்களால் நம்ப முடியுதா? 2000 கோடி சாதாரண கொடுப்பான். இன்னைக்கு திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சிக்கும் இவ்வளவு விழுக்காடு வாக்கு வங்கி இல்லை. திமுக அதிமுக அதுக்கு அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்கு. ஆனா இந்த களத்துல 3 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்க, 2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்க, 3 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்க, 2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்க, அவங்க எல்லாம் பேரம் பேசுறாங்க. பேரம் பேசி பல கோடிகளை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தல் நாங்க தனிச்சு போட்டி போட்டோம். 16, 19, 21, 24, இப்ப 26 நாங்கள் சந்திக்கக்கூடிய 5வது பொது தேர்தல். இந்த தேர்தலையும் நாங்க தனிச்சு தான் போட்டி போடுறோம். ஏன்னா திமுகவுடைய போறதில்லை, அதிமுகவுடைய போறதில்லை. நாங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றான ஒரு மக்கள் நலன் அரசை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க திமுக போய் என்ன ஆக போகுது, அதிமுக போய் என்ன ஆக போகுது? ஒரு மாற்றம் உருவாக போறதில்லை. அப்ப ஒரு நல்ல அரசியல் இங்க விதைக்கப்படணும், ஒரு நல்ல ஆட்சி மலரணும். அதுக்காக நாம் தமிழர் கட்சி மக்கள் மக்களை நம்பி களத்தை நிற்கிறது. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க பிரிட்ஜி தர மாட்டோம், மிக்சி தர மாட்டோம், கரண்ட் தர மாட்டோம், வாஷிங் மிஷின் தர மாட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் கல்வி, தரமான கல்வியை இலவசமா கடைக்கோடி மக்களும் கொடுப்போம். மருத்துவத்தை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் பொதுமைப்படுத்துவோம். அடிப்படை வாழ்வாதாரம் தண்ணீர், அந்த குடிநீரை எல்லா மக்களுக்குமா உறுதி செய்வோம். இதைத்தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது. நாம் தமிழர் கட்சி ஆட்சியில விவசாயத்தை அரசு தொழிலா மாத்துவோம் அப்படின்னு சொல்றோம். ஆடு மாடு வளர்ப்ப நிறுவனப்படுத்தி பொருளீட்டுவோம் சொல்றோம். அப்ப நாங்கள் முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் என்பது மக்கள் வாழ்க்கை தரத்தை, வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான நோக்கங்களை கொண்டது. ஆனா திமுக அதிமுக அப்படி இல்லை. உங்கள் வாக்களை பறிக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பேசுவான், என்ன வேணாலும் சொல்லுவான். ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த திமுகவும் அதிமுகவும் உங்க கழுத்தை நெரிக்கும், உங்க காலை வாரிவிடும்.